தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நான் வந்து நல்லாவே பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் 2 டைம் வந்து வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, சில்லி பவுட்ரு அண்ட் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவரும் ரீஃபைன் அதாவது மைதா மாவும் ஈக்குவல் அமௌண்ட்டில் சேருங்க. நான் வந்து 1/4 கிலோ இந்த சில்லிக்கு சங்க்ஸ்க்கு வந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் வந்து ரீஃபைன் ஃப்ளவரும் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதிகமாக மாவு சேர்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் எண்ணெயும் குடிக்கும். அப்புறம் வந்து மைதா மாவு அதிகமாக சேர்த்தா ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அது வந்து சில்லி மாதிரி ஃபீல் ஆகாது. அதனால் வந்து அதுக்கு அளவாக போட்டால் போதும். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து காரம் உப்பெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து கரம் மசாலா போடலாம். இன்னொன்று சிக்கன் பவுட்ரு கூட போடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வந்து பிளெண்ட் ஆகட்டும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஊற விட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சோயா சங்க்ஸ் வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வந்து எல்லா ரைஸ்க்குமே அதாவது நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுற எல்லாத்துக்கும் டிஃபன் ஐட்டம்ஸும் சரிங்க, ரைஸ்னாலும் சரி அதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை சாப்பிட்லாம். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் லைக்ஸை வந்து கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ 10 more மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லாவே பிளெண்ட் ஆயிடுச்சு. சோயா சங்க்ஸ் வந்து சின்ன இதில் பண்ணுறத விட பெரிய சோயா பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் எண்ணெய் வந்து நல்லா அதாவது நல்லா காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து எண்ணெய் பிடிக்கும். அதனால் நல்லா சூடானதுக்கப்புறம் பொரிச்சு விடுங்க. இது வந்து ரொம்ப கறி வைக்கக்கூடாது. ஸோ கறியும் போது இது டேஸ்ட் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அது வந்து ரொம்ப ஹார்டானமே ஆயிரும். அதனால் வந்து நார்மலாக சில்லி நம்ம பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். பட் ரொம்ப முருக விட வேண்டாம். அது வந்து முருகில் வரைக்கும் லேட்டாகவும் ஆகும். அண்ட் டேஸ்ட்டுமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். மீடியமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பொரிச்சதுக்கப்புறம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க, யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து வீட்டில் வந்து மிக்ஸ்ட் ரைஸ் பண்ணும்போது இல்லை வெஜ் பிரியாணி, டொமேட்டோ பிரியாணி, நார்மலாக லெமன் ரைஸு, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி சில்லி ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பூண்டு 2 3 வந்து இடித்து 1க்கு 2 லைட்டாக இடிச்சு இந்த மாதிரி நம்ம பொரிக்கும் போது போட்டோம் அப்படின்னா வந்து அந்த சங்க்ஸ் வந்து இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம பூண்டு போட்டோம் ப்ளஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் போடுங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் பொரிக்கும் போது. நான் ஃப்ரெஷ் கறி லீஃப் ஆட் பண்ணியாச்சு. சங்க்ஸ் அவ்வளோதான். ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இதை பொரிச்செல்லாம் எடுத்துடலாம். நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன். ஸோ 30 மினிட்ஸில் வந்து நம்ம ஸ்நாக்கோ சரி இல்லைனா சைட் டிஷ்ஷோ ரெடி பண்ணிடலாம். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் லெவலில் இது இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் டல்லாக ஏதோ நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ரைஸோ ஏதோ இருக்குது அப்படின்னா வந்து இதை நல்லா காரசாரமாக நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது வீட்டில் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. சரி, பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு புதுமையான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Thank you. Stay healthy. Meet you soon. Bye-bye.